வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஜூன் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஸ்விங் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. இது நம்ம சோஷியல் மீடியால நிறைய பார்க்க முடியுது, நிறைய மார்க்கெட் அனலிஸ்ட்டும் பார்க்க முடியுது. ஆனா என்னோட கருத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்ப என்னோட கருத்துப்படி என்னன்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன் போறதுக்கான சில சிம்ப்டம்ஸ் நமக்கு தெரியுது. ஆனா ஒரே ஒரு டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ். இந்த இந்தியா விக்ஸ் மட்டும் தான் மார்க்கெட் வந்து எப்ப வேணாலும் எனக்கு டவுன் சைட் வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ குடுக்குது. ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி இருக்கு. கிஃப்ட் நிஃப்டில ஸ்ட்ராங்கான கேப் டவுன்க்கான ஒரு இண்டிகேஷன் வந்தாலும், மார்க்கெட் எப்போலாம் இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன் 100 பாயிண்ட்க்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன் வருதோ, இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 180லிருந்து 200 பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் டவுன் இருக்கு. நான் சார்ட்ட இப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த கேப் டவுன் எப்பப்பெல்லாம் வருதோ, அப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கேப் கவரிங் ட்ரை பண்ணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து கேப் டவுன் ஃபாலோ ஆனாலும், நமக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரெக்கவரி ஆகி கொஞ்சம் கொஞ்சமா கேப் கவரிங்க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இது ஒண்ணு கிஃப்ட் நிஃப்டிய பொறுத்தளவு. ஆனா இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 15.5 இந்த வாரம் தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் வந்து 15.5ல இருந்துச்சு. அங்கிருந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, இந்தியா விக்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனா, இந்தியா விக்ஸ் நம்மளைய டெய்லியும் ஏமாத்திட்டு என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி, இப்போதைய நிலைமையில பார்த்தீங்கன்னா, 12.3 பக்கம் வந்துருச்சு. அப்போ 12.3ங்கிறது ரொம்ப ஒரு ஸ்டேபிளான இந்தியா விக்ஸ். அப்ப இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. இந்த 12.3லயே வந்து தாக்கு பிடிச்சுச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் போகும். ஒருவேளை இந்த இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ அதாவது இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நமக்கு மேல போகணும்னா, இந்தியா விக்ஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரணும். அதே சமயம் இந்தியா விக்ஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நீங்க கவனிங்க. மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் கேண்டில். ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு கேப் டவுன் இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கேண்டில் வரும். அந்த நெகட்டிவ் கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போகுதா? இல்ல மேல போகுதான்னு சொல்லி. ஸோ என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல நமக்கு ஒரு கேப் டவுன் வரும்போது ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் கேண்டில் இந்தியா விக்ஸ்ல வரும். ஆனா அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கிறதுக்கு அதாவது இந்தியா விக்ஸ்ல ஒரு டவுன் சைட் மூவ்மென்ட்டும் நமக்கு நிஃப்டில பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் மூவ்மென்ட்டும் இருக்கிற மாரி இருக்கு. இப்போ நான் வந்து மீதி இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, எஃப்ஐஎஸ் டேட்டாஸையும் இந்தியா விக்ஸ் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பத்தியும் டிஸ்கஸ் பண்றேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி, நம்மளோட இன்னையோட கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடிஷனலா பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட், கோல்டு மார்க்கெட் ஆயில் பிரைஸ் இது எல்லாமே இருக்கு தான். ஸோ ஆனாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட இந்தியா விக்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்ம இந்தியா விக்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாரி, இந்த வாரம் தொடங்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா, 15.5ல இருந்துச்சு. அங்கருந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டுருக்கு. அப்ப இந்த டவுன் ட்ரெண்ட் வர இந்தியா விக்ஸ்ல நமக்கு பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு கேப் டவுன் வரனால ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வரும். அப்போ ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து மேல போனா தான் மார்க்கெட் வந்து கீழ வரும். ஸோ அப்ப இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் இந்தியா விக்ஸோட ட்ரெண்ட் வந்து மேலவே கன்டின்யூ ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து கன்டினியூஸ் டூ டவுன்ஃபால். ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். இந்தியா விக்ஸ்னா பயத்த உண்டு பண்றது. இந்தியாவோட வாலடைலிட்டி இண்டெக்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ நமக்கு வந்து இந்த வாலடைலிட்டி இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு பயம் ராபிட் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் நடக்கும்போது தான் இந்தியா விக்ஸ் மேல போகும். அப்ப ராபிட் பையிங் அண்ட் செல்லிங் இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து பேனிக்னஸ் இன்கிரீஸ் ஆகுது. அதனால வந்து மார்க்கெட் கீழ போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்ப இன்னையோட இந்தியா விக்ஸ நீங்க வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணா டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இன்னையோட நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, நேத்து நமக்கு 330க்கு இருந்த கிஃப்ட் நிஃப்டியும், இப்போதைய பிரைஸ்ல இருக்கிற கிஃப்ட் நிஃப்டியும் பார்க்கும்போது, நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபரன்சஸ் இருக்கு. இந்த ஸ்ட்ராங்கான டிஃபரன்சஸ்க்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து ஆயில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து குறைஞ்சுக்கிட்டு தான் வருது. ஆனாலும் நம்மளோட குளோபல் அன்சர்டனிட்டி எஃப்ஐஐஸ் டிஐஐஸ் வந்து எப்படி ப்ராஃபிட்டபிள் ஆக்கலாம் அப்படிங்கிறதுல இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லாஜிக் தான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கொண்டு வருது. அப்ப இந்த மார்க்கெட்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது, இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் நமக்கு வந்து நிஃப்டி 50ல இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்க 200 பாயிண்ட் இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு ஒரு 200 பாயிண்ட் தெரியுது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா,
நமக்கு நிஃப்டி 50 இப்ப இருக்கிற பொசிஷன்லேருந்து ஒரு 200 பாயிண்ட் நமக்கு கீழ வந்துருச்சுன்னா, மறுபடியும் இந்த 24,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துரும். அப்ப இந்த 24,000 ரேஞ்சில இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கேப்ப வந்து கேப் கண்டிப்பாக ஃபில் பண்றதுக்கான முயற்சி பண்ணும். ஏன்னா, இந்த 24,000 வந்து பார்த்தீங்கன்னா, 1 வாரத்துக்கு அப்புறம் தான் பிரேக் ஆயிருக்கு. ஸோ, அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது கேப் ஃபில்லிங் நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ, கேப் ஃபில்லிங்ன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா கேப் கவரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ, இந்த கேப் கவரிங் இல்லன்னா கேப் ஃபில்லிங். இது வந்து நீங்க வந்து இன்னையோட மார்க்கெட்ல நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா எதிர்பார்க்கணும். அண்ட் இந்த இது நீங்க வந்து கண்டிப்பாக இந்தியா விக்ஸையும் கவனிச்சீங்கன்னா, உங்களோட மார்க்கெட் டைரக்ஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கிளியரா முடியும். ஸோ, இதுதான் வந்து ஒரு முக்கியமானது. அண்ட் இத தொடர்ந்து இந்த ஒரு லாஜிக்க சப்போர்ட் பண்ற மாரி இருக்க மத்த டேட்டாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஆயில் பிரைஸ். ஸோ ஆயில் பிரைஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஈரான் அண்ட் யுஎஸ் வந்து ஒரு டீல் போற மாரி இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸ் படிப்படியா குறைஞ்சு நமக்கு வந்து $100 ஒரு பேரல் இருந்தது. இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு $100 $75 மாறியிருக்கு. சாரி $100லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, $75 மாறியிருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து எக்கானமி வந்து ஒரு ஸ்டெபிலைசேஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இந்த ஸ்டேபிள் எக்கானமி வரும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்தியா வந்து இந்த ஆயில் பிரைஸ்ல ரொம்பவே பாதிப்படைஞ்ச ஒரு நாடு. ஸோ அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம பயங்கரமா டேக்கிள் பண்ணியிருந்தோம். கமர்ஷியல் பிரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி, நமக்கு வந்து மக்களுக்கு கொடுக்குற பிரைஸ் எல்லாம் கம்மி பண்ணி, டாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நிறைய கவர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கனாமிக் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்ட்ராங் எக்கனாமிஸ்ட் எல்லாம் சேர்ந்து, அதே மாதிரி நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் ரொம்ப பெரிய ரோல் இருக்கு. அண்ட் எக்கனாமிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ரோல் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து இந்த ஆயில் பிரைஸோட இம்பாக்ட்டை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சு தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இது ஒரு லாங் ரன் போயிருந்துச்சுன்னா நமக்கு எக்கனாமியில் பயங்கரமான ஒரு அடி இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பிரைஸ் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஆயில் பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. அண்ட் கோல்டு பிரைஸ் வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ரொம்பவே ஸ்ட்ராங்காக குறைஞ்சிட்டு இருக்கு. பட் யூஸ்வலாக கோல்டு அண்ட் ஆயில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து டைரெக்டாக மார்க்கெட்டை லிங்க் பண்ணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக லிங்க் பண்ணும். அப்படின்னா நிஃப்ட் இந்தியா விக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கோல்டு பிரைஸ் கீழே போனால் மார்க்கெட் மேலே போகும். ஸோ அப்படிங்கிறனால கோல்டு பிரைஸை நம்பி ஹிஸ்டாரிக்கலாக நம்ம கவனிக்கும் போது எப்பயுமே நம்மளால கோல்டு பிரைஸ் டிக்ரீஸ் ஆகுது, அதனால நிஃப்டி டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால 100% சொல்ல முடியாது. இம்பாக்ட் இருக்கும். பட் மார்க்கெட்டை வந்து இன்ட்ராடேல லோ வரைக்கும் கொண்டு வரதுக்கான இம்பாக்ட் இருக்குமா அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா எஃப்ஐஐஸ்க்கும் நமக்கு இந்த தெரியிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பிளேயர்ஸ்ன்னு சொல்ற எஃப்ஐஐஸ்க்கும் தெரிய வரும். அப்போ இவங்களும் இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி எப்படி மேனிபுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மேனிபுலேஷன்ல தான் எல்லாரோட ப்ராஃபிட் அண்ட் லாஸும் இருக்கு அப்படிங்கிறனால நம்ம வந்து டிக்ரீஸ் ஆஃப் கோல்டு பிரைஸை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்ம நம்பக்கூடாது. மார்க்கெட் டவுன் சைட் போகும் அப்படின்னு சொல்லி. அண்ட் நம்மளோட இன்னையோட அனாலிசிஸ்க்கு முக்கியமாக நமக்கு கை கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓஐ சேஞ்ச் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அப்போ இந்த ஓஐ சேஞ்ச் வந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசி ஹாஃப் அன் அவர் எப்படி இருந்துச்சு, கடைசி 1 ஹவர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த சார்ட் வச்சு நமக்கு கவனிச்சோம் அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான டிக்ரீஸ் இருந்துச்சு. ஸோ எப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கால் சைடு ஸ்ட்ராங்கான டிக்ரீஸ் இருக்கும் அண்ட் புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான இன்க்ரீஸ் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு தெரியும். ஸோ புட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான இன்க்ரீஸ் இருக்குது. ஆனால் அதே சைடு பார்த்தீங்கன்னா கால் சைடில் அவ்வளவு ஸ்ட்ராங்கான இன்க்ரீஸ் இல்லை. விச் சேஸ் லைக் நமக்கு வந்து டிக்ரீஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்போ வந்து நமக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு வந்து டிக்ரீஸ் இருக்கோ கால் சைடு, அப்போன்னா மார்க்கெட் வந்து ஒரு கால் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்மளோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தோம்னா 1.1 இருக்குது. இது யூஸ்வலாக ஒரு மார்க்கெட்டோட பேரிஷ் மூவ்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறது தான். ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் அண்ட் ஓஐ சேஞ்ச் நமக்கு கவனிச்சோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து கால் ஆப்ஷன் சைடு வந்து டிக்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறதே சொல்லலாம். அதே மாதிரி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வர்சஸ் டைம் நம்ம கவனிச்சாலும் புட் ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அண்ட் கடைசியாக நம்மளோட எஃப்ஐஐ டேட்டா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் வந்து நேத்தோட மார்க்கெட்டில் ஒரு நெட் புல்லிஷாக இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட நெட் புல்லிஷ் அண்ட் பேரிஷ்கான ஒரு டேட்டா டிஃப்ரென்ஸ் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா டபுள் த அமௌண்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய டபுள் இல்லை, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20% அதிகமாக இருக்குது. பேரிஷ் சைட் பார்த்தீங்கன்னா 49,000 குவான்டிட்டி டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து புட் சைடு பார்த்தோம்னா 69,000. ஸோ 50,000 70,000 அப்படின்னு ரவுண்டாக வச்சாலும் நமக்கு ஏறக்குறைய 20லேருந்து 25% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு இன்னையோட மார்க்கெட் வந்து புல்லிஷாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக போய் அந்த கேப்பை வந்து கவர் பண்ணும். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.